Figma இந்த 2024 கான்ஃபிக் லான்ச் பண்ணியிருக்கிற புது அப்டேட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காக உள்ள அப்டேட்ஸ் பற்றி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட நேம் குணால் UX டிசைனாக ஒர்க் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபிக்மாவோட UI பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டாப்பில் உள்ள டூல் பார் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ ப்ராம்ப்ட் என்டர் பண்ணி உங்களால் UI டிசைன் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சைடில் வந்து கார்ட் வியூ மாதிரி ஒரு லேஅவுட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து ஃபிக்ஸ்டாக வந்து லேஅவுட்ஸ் இருக்கும். பட் இப்போ வந்து எல்லாமே வந்து கார்ட் வியூஸில் வந்து அங்கே ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து தருது. ஐகான்ஸ் அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் கிரே பாக்ஸ் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இதை புதுசாக இந்த டூலை வந்து திரும்ப லேர்ன் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ சின்ன சின்ன அலைன்மெண்ட்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். UI ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 1 or 2 hour யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்புறம் போக போக அப்படி பழகிடும். ஸோ இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்னும் என்ரோல் ஆகலை. உங்களுக்கு இந்த அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிக்மால பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் மார்க்கை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் AI3 வெயிட் லிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு ப்ரீ ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக உங்களால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணோம் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஃபீச்சரை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ லேஅவுட்டில் வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ஆட்டோ லேஅவுட் வந்து எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு AI சஜஷன் ஆட்டோ லேஅவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரேமில் ரைட் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து ஆட்டோ லேஅவுட் சஜஷன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆட்டோ லேஅவுட் வந்து பண்ணி கொடுத்துரும். லார்ஜ் ஃப்ரேம் இருக்கிற ஆட்டோ லேஅவுட்ஸ் கூட இது வந்து ஈஸியாக வந்து பண்ணி கொடுக்கும். ஆப்வியஸ்லி இதில் வந்து சின்ன சின்ன அக்யூரசி வந்து மிஸ் ஆகலாம். ஸோ அதை நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான அப்டேட்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நியூ AI ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ப்ராம்ப்ட் என்டர் பண்ணி நம்மளால் டேரெக்டாக வந்து டிசைனை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். UI டிசைனை வித் ரெஸ்பான்சிவ்னஸோட. ஸோ எப்படி நீங்கள் வந்து ChatGPTல ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் கொடுத்தோம். ஸோ அந்த ஒரு பேசிக் மாடலில் தான் இது வந்து ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா லேயர்ஸை வந்து ரீநேம் பண்ணுறது வந்து இப்போ ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி கண்டமெனிக் லேயர்ஸோட நேம் வந்து இருக்கும். 111 லைனு சர்க்கிள் இந்த மாதிரி நிறைய வந்து லேயர்ஸோட நேம் வந்து கொலாப்ஸ்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட லேயரோட நேம் வந்து யூஸ் பண்ணி ஒரே கிளிக்கில் வந்து ரீநேம் பண்ணிக்க முடியும். அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க உங்களோட லேயர் வந்து எந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதன்படி அதோட நேம் வந்து ரீநேம் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரே கிளிக்கில் வந்து தருது. இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீநேம் பண்ணுறதுக்கான டைமே வந்து பெரிய பெரிய நேரம் எடுத்துக்கும். அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த தடவை AI உங்களுக்கு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்டு இருக்குது. ஒரு இ-காமர்ஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுருக்கீங்க. 100 ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுறது மூலமாக எக்ஸாம்பிளாக அதோட மாடலை வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு 100 ப்ராடக்ட் உங்களுக்காக வந்து கிரியேட் பண்ணி தரப்போகுது வித் கண்டென்ட்டோட. ஸோ கண்டென்ட் ரைட்டரோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, எந்த அளவுக்கு இருக்க போகும் தெரியல. பட் இது ரொம்ப ஒரு டைம் சேவிங் ஃபீச்சராக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப்பிங். AI கேன் ப்ரோட்டோடைப் நவ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா AI பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக்கபிள் நெக்ஸ்ட் வந்து ட்ரிகர் பண்ணுற ப்ரோட்டோடைப் வந்து ஈஸியாகவே பண்ணி தரப்போகுது. நீங்கள் உட்காந்து ப்ரோட்டோடைப்பிங் வந்து ஒன்றா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. மதியம் வந்து ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ இப்போவே உங்களுக்கு வந்து ப்ரோட்டோடைப் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபீச்சர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரோட்டோடைப் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து அக்யூரசி வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண தான் அது வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க மாடல் ட்ரெயின் பண்ணி. ஸோ இந்த ஒரு ப்ரோட்டோடைப்பிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக்கபிள் நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன ட்ரிகரிங் ஆக்ஷன் மட்டும்தான் எனேபிள் பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ராக் ஹோவரிங் ஸோ அந்த மாதிரிலாம் அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ அனிமேஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான அனிமேஷன் ஈஸி இன் அண்ட் அவுட்டு. ஸோ இந்த மாதிரி மூவின் ஸ்லைடிங் இந்த மாதிரி அனிமேஷன் தான் எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட டிசைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அதர் லாங்குவேஜ்க்கு வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஒரே கிளிக்கில் வந்து லாங்குவேஜ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். மேனுவலாக உட்காந்து இப்போ இங்கிலீஷில் இருக்குது அதை அரபிக் மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக நம்ம பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து டைம் கன்சூமிங் மெத்தடாக இருக்கும். இது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சராக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபிக்மா பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கூடவும் கூகுள் கூடவும் கொலாபரேட் பண்ணி ஆப்பிள் அண்ட் கூகுள் UI கிட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கூகுளோட மெட்டீரியல் டிசைன் கிட்டையும் ஆப்பிளோட நேட்டிவ் UI கிட்டையும் வந்து இப்போ நம்ம ஃபிக்மாவில் அசெட்ஸ் டேப்லேயே நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கீங்க, பிராண்ட் கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபீச்சர் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஆப்பிள் UI கிட்டையும் கூகுள் மெட்டீரியல் டிசைன் கிட்டையும் இப்போ நம்மளால் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபிக்மாலே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ நான் இப்போ செக் அவுட் பண்ணி பார்த்தேன், நமக்கே பார்த்தீங்கன்னா என்ரோல் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் மோடில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா கோட்ஸுமே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த
அந்த மோடில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெடி ஃபார் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் நம்ம ஏதாவது எடிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம், இந்த ஒரு ஃப்ரேமில் வந்து எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெவலப்பர் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஈஸியாக வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டெவலப்பருக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் ப்ரோட்டோடைப்பிங். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ட்ராக் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஃப்ரேம் வந்து ட்ராக் பண்ணி செக் பண்ணிக்க முடியும் ரெஸ்பான்சிவ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இந்த ஃபீச்சரும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்மா வந்து ஒரு நியூ ப்ராடக்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஃபிக்மா ஸ்லைட்ஸ். கூகுள் ஸ்லைட்ஸ் என்ன ஆக போதோ தெரியல. ஸோ இந்த ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோலேட்ஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நிறையா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணி நம்மளால் க்ரியேட்டிவாக ஒரு மேஜிக்கலான ஸ்லைட்ஸ் வந்து உருவாக்கிக்க முடியும். ஸோ இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட டீம் கூட கொலாபரேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்லைடு வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். டீம் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிற யூஐ டிசைனோட ப்ரோட்டோடைப்பிங் கூட நீங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ யூஐ டிசைனோட ப்ரோட்டோடைப்பிங் அந்த ஸ்லைடில் இன்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த ஒரு ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது யூசர்கிட்ட அந்த ஃபீட்பேக் வாங்க போகிறீங்க அப்படின்னா கோல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வந்து அவங்களோட இன்புட்ஸை வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்லைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ண போகுது. ஸோ அதுதான் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஈஸியாக வந்து அதுவே அனலைஸ் பண்ணி ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து மேனுவலாக ChatGPT போய் கண்டென்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் போடாமல் இதில் உள்ள கண்டென்ட்டே அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி ஷார்டன் பண்ணி தரப்போகுது. ஸோ அவ்வளோதான் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ் இந்த ஒரு கான்ஃபிக் 2024 வந்திருக்கிறது. ஸோ இந்த எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராபேக்காக நான் ஒன்று ஃபீல் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரைவசி வந்து இங்கே வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளோட டிசைன்ஸை வந்து யூஸ் பண்ணி ஏஐ மாடலுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதா. நீங்கள் இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறீங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு சென்சிட்டிவான டேட்டா ஏதாவது இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டேட்டா வந்து ஏஐ மாடல்ஸ்க்கு வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த டேட்டா வந்து வேறு ஏதாவது யூசருக்கு வந்து ஏதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கோ இதில் ரிப்ளிகேட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. பட் இதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரைவசி மோடை வந்து இந்த ஒரு ஏஐ மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட டேட்டா வந்து 100% வந்து செக்யூராக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இவ்வளோ தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது. இந்த அப்டேட் வந்து எனக்கு என்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from குணால்.